ரபியுனில் ஆகிர் அந்த ரபியுனில் ஆகிர் மாதம் முடிஞ்சு ஜமாதுல் ஆகிர் மாதத்தில தான் இப்பொழுது இந்த மஜ்லிஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்றாலும் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறுகள், அவங்களுடைய மகத்துவங்கள் இந்த யாசைதி யாக்குதுபா மஜ்லிஸில தொடராக வரக்கூடிய இந்த மாதத்தில பேசப்படவில்லை என்பதற்காக வேண்டி கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி கொஞ்சம் பேசிட்டு அடுத்ததாக இன்றைய பயானுடைய தலைப்பாக எங்களுக்கு மிக பெரும் விரோதியாக இருக்கக்கூடியது யார் என்ற அந்த தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பேசலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 470 இந்த உலகத்தில பிறந்து ஹிஜ்ரி 571 ஆண்டு கிட்டத்தட்ட 91 வருஷங்கள் இந்த உலகத்தில வாழ்ந்து அந்த 90 வருஷத்திலையும் அவங்க செஞ்ச சேவை ஒரு மனிதனால 1000 வருடங்கள் வாழ்ந்தாலும் செய்ய முடியாத சேவைகளை தான் குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குறுகிய கால வாழ்க்கையில் செய்து அவங்க மறைஞ்சாலும் கூட அவங்களுடைய ஹிதுமத்துக்கள், அவங்களுடைய சேவைகள் இன்றும் கூட அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதே மாதிரிதான் ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்கள், அஹமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு ரிஃபாயா தரீக்காவை, ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தியி ரலியல்லாஹு அன்ஹு ஜிஸ்தியா தரீக்காவை, அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு ஷாதுலியா தரீக்காவை, இப்படி ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய பிரதானமான இமாம்கள் அவங்க குறுகிய காலம் உலகத்துல வாழ்ந்தாலும் கூட அவங்க வாழ்ந்து மறைஞ்சத்துக்கு பின்னாலேயும் கூட பல 100 ஆண்டுகள் கடந்தும் கூட அவங்களுடைய சேவைகள் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவங்க இருந்து அந்த அளவுக்கு பல தியாகங்களோடு அந்த சேவைகளை செய்து தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் கழித்தவர்கள் இறைநேச பெருமக்கள். அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் தாஜுல் அவுலியா, எல்லா இறைநேசர்களுக்கும் கிரீடம், சையதுல் அவுலியா, எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவராக திகழ்கின்ற குத்துபுல் அக்தாப், உலகத்தில் தோன்றிய அத்தனை குத்துபுகளுக்கும் குத்துபாக திகழக்கூடிய குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். வானம், பூமி, நெருப்பு, காற்று, தண்ணீர், மனிதர்கள், ஜின்கள், மரங்கள், புழுப்பூச்சுக்கள், பறவைகள், உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையையும் அல்லாஹ் தன்னுடைய இறைநேசர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்ற செய்தியை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல எத்தனையோ வரலாறுகளை பார்க்கின்றோம். எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஜிஸான்னு சொல்லக்கூடிய அற்புதங்களை கொடுத்தவங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தானோ, அத்தியாவசிய தேவைகள் வரும் பொழுது அந்த இறைநேசர்கள் முஜிஸாக்களை அற்புதங்களை காட்டினார்களோ, இதே மாதிரி இறைநேசர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலாமாத் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை, மனிதனால செய்ய முடியாத அற்புதங்களை அந்த இறைநேசர்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த கராமாத்துக்களை கொடுத்து அவங்களை அல்லாஹ் வேறுபடுத்தி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கின்ற செய்திகளை நாம பார்க்கின்றோம். எப்படி மோஜிதாக்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் எப்படி நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மோஜிதா இருக்கின்றதை நம்பியே ஆக வேண்டும் என்று இருக்கின்றதோ, இதே மாதிரி தான் இறைநேசர்கள், நபிமார்கள் அல்லாத இறைநேசர்கள் அவுலியாக்களுக்கு கராமாத்துக்கள் இருக்கின்றது என்ற செய்தியையும் அதே குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ வரலாறுகளை இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமாத்துக்களை பத்தி குர்ஆன்ல எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்க எல்லாத்துக்கும் தெரியும், அடிக்கடி ஞாபகம் செய்யப்படக்கூடிய ஒரு விடயம், வெள்ளிக்கிழமை தோறும் எங்களுக்கு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு ஓதுவதற்கு சுன்னத்தாக்கப்பட்ட சூரத் சூரத்துல் கஹஃப். அந்த சூரத்துல் கஹஃப்ல அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொன்ன அந்த இறைநேசர்கள், அவுலியாக்கள், அந்த அவுலியாக்கள் அந்த குகைக்குள்ளால 309 வருஷங்கள் தூங்கினாங்க. ஒரு மனுஷனுக்கு
தின்னாம குடிக்காம எவ்வளவு காலம் தான் உலகத்துல உயிர் வாழேனும்? எவ்வளவு காலம் வாழேனும்? ஒரு நாள் 2 நாள் ஒரு கிழமை சொல்லி வச்சுக்கொள்வோமே. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாம இறைநேசர்கள் 309 வருஷங்கள் வாழ்ந்தாங்க என்ற செய்திய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அவங்க எதுவுமே சாப்பிடல குடிக்கல, ஆனால் 309 வருஷம் தூங்கிட்டு எழுப்பினாங்க. இதே மாதிரி அந்த இறைநேசர்களை அன்பு வைத்து அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு நாய் போயிட்டு அந்த நாயை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாம உடல்ல. இறைநேசர்களை அன்பு வச்ச நாயை பத்தி கூட அல்லாஹ் வகல்புகும் பாசித்துன் ஸிராஇஹி பில் வஸீத் என்று சொல்லி அந்த நாயை பத்தியும் அல்லாஹ் தனி ஒரு ஆயத்தை சொல்லி அந்த நாயுனுடைய மகத்துவத்தை பத்தியும் சொல்லி காட்டுகிறான். நாளை கியாமத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாய் அவுலியாக்களை அன்பு வச்ச ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த நாய்க்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்ற வரலாறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு நாய் இஸ்லாத்தில் நஜீஸாக்கப்பட்டது. அந்த நாய் பட்டுட்டு சொன்னா 7 தடவை கழுவணும், 7 தடவையில ஒரு தடவை மண் போட்டு கழுவணும். அந்த அளவுக்கு கடுமையான நஜீஸான ஒரு பிராணி. அவ்வளவு நஜீஸாக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அவுலியாக்களை அது அன்பு வச்சிட்டு அவுலியாக்களோட சகவாசம் சுகபத்து வச்சிட்டு என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி நாளை கியாமத்தில் அந்த நாய்க்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் களிமா சொன்னவங்க ஏற்றுத்தான் ஆகணும். இப்ப இந்த செய்தி எனது பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ வந்துட்டு சொன்னாங்க. எவ்வளவு ஹிதமத்து செய்யறாங்க. இது வந்ததோட அதுக்கு எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க. நாய் சொர்க்கம் போகுமாம், மடையன் பேசுறான், அப்படி பேசுறான், இப்படி பேசுறான்னு சொல்லி எத்தனையோ விதமான கமெண்ட்ஸ்களை பார்க்கலாம். பேசுறவங்க பேசிட்டு போகட்டும். அவங்க அப்படி பேசுறதால சொல்றதால என்ன நடக்குது தெரியுமா? குர்ஆன நம்ப மறுக்கிறான். குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். இப்ப குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில அவங்களுடைய ஈமான் இல்லை. ஈமான் இருந்தா தானே அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு எழுத்த அல்லது ஒரு வேர்ட், ஒரு வார்த்தைய, குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை அல்லது ஒரு சூரத்தை இது குர்ஆன்ல உள்ளது இல்ல என்று சொல்லிட்டாக்கா அவன் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கணும். ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். யாரையும் எல்லாம் பாதுகாக்கணும். ஒருத்தர் முஸ்லிமா இருக்கக்கூடிய ஒரு காபிரா போற லேசுப்பட்ட விஷயமா? நாங்க நினைச்சு கொண்டு இருக்கோம் போயிட்டு சிலைகளை வணங்கினாதான் நாங்க காபிராகிறோம் அல்லது வேறு வேறு விதத்தில தான் காபிராகும். ஒரு மனிதன் குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அதை நம்புறதுக்கு அவனுக்கு மனசு இடம் கொடுக்குது இல்லைன்னு சொன்னாக்கா அவன் முஸ்லிம் அல்ல. ஏன்? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் சொல்லிய விஷயத்தை அவன் உள்ளம் ஏற்க இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய நிலைமை அப்படித்தான். குர்ஆன்ல சொல்லிதான் ஆஹா எங்கட கொள்கைக்கு அது சரிப்பட்டு வராது, எங்கட இயக்கம் எங்களுக்கு ஒரு ஜமாத் இருக்குது, எங்களுக்கு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது, அதுல இப்படித்தான் சொல்லி தந்திக்காங்க. என்ற மைண்ட் இப்படிதான் பழக்கப்பட்டீங்க. அதனால கராமத்து அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னா என்ன நடந்தது? கராமத்து என்பது குர்ஆன்ல சொல்லப்பட்டது. அப்ப கராமத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சொன்னாக்கா அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை இருக்குது. அல்லாஹ் நம்ம அத்தனை பேரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும், அந்நிய ஸ்கூல் அல்ல, இன்றைக்கு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்குது, ஹிந்து ஸ்கூல் இருக்குது, பௌத்த ஸ்கூல்கள் இருக்குது. அந்த ஸ்கூலை பத்தி பேசல, முஸ்லிம் ஸ்கூல்கள்ல இது சம்பந்தமாக மோசமான கொள்கைகள் பிள்ளைகளுக்கு புகுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அவுலியாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவுலியாக்களுடைய கராமத்தை நம்பக்கூடாது. இதெல்லாம் நம்புறது ஷிர்க் என்று சொல்லி, நம்புறது ஈமான் என்று சொல்லி குர்ஆனும் இஸ்லாமும் சொல்லி தந்து கொண்டு இருக்குது. அதை விட்டு போட்டு இதை நம்புறது ஷிர்க் குஃப்ர் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்கள் எங்கட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு படிச்சு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் எப்படி மாறுமோ அல்லாஹு அலம். இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை பேசுறதுக்கு ஓரளவு ஒரு கிரௌட் இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தருடையவும் கட்டாய கடமை எங்கட பிள்ளைகளுக்கு ஈமான சரியான முறையில் அவங்களுக்கு புகுத்துவது, இஸ்லாம் என்றா என்ன என்று படிச்சு கொடுக்கிறது. ஸ்கூல்ல இன்றைக்கு மாற்றமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது அப்படி இல்லை இப்படித்தான் என்று சொல்லி அவங்களுக்கு விளங்க வைக்கிறது. அந்த புலையில் அப்படிப்பட்ட ஸ்கூல்ல போயிட்டு படிக்காம அவங்கள விட்டு அந்த அப்படிப்பட்ட ஆசிரியர்களிடத்தில் அவங்க படிக்காம இருக்கின்ற விஷயத்தில் எங்கட புலையில பாதுகாக்கிறது எல்லாம் பெற்றோர்களாகிய
பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாய கடமை. கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. உள்ள பிறந்துட்டு அவங்களுக்கு மதரசால போயிட்டு ஓத வச்சம், பிள்ளைக்கு குரானை தொடங்கி கொடுத்தோம், அதுக்கு பிறகு நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஸ்லிம் ஸ்கூல்ல போட்டா தான் பிள்ளைக்கு நல்ல ஒழுக்கம் வரும், நல்ல கலாச்சாரம் வரும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு இன்னைக்கு முஸ்லிம் ஸ்கூலை தேடி தேடி நாம போடுறோம். ஆனா அந்த முஸ்லிம் ஸ்கூல்கள்ல, இஸ்லாமிய ஸ்கூல்கள்ல, பாடசாலைகளில அதிகமான இடங்களில பிள்ளைகளுடைய ஈமான் பறிக்கப்படுவது. எது இஸ்லாமோ இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகள் புகுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நாங்க ஒவ்வொருத்தரும் இதுல கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது, மிச்சம் கவனமா இருக்கணும். எங்கட புள்ள கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போனா, ஒரு ஹிந்து ஸ்கூலுக்கு போனா, ஒரு பௌத்த ஸ்கூலுக்கு போனா, அந்நிய மக்களுடைய ஸ்கூல்களுக்கு பாடசாலைக்கு போறதால எங்கட பிள்ளைக்கு தெரியும் நாங்க முஸ்லிம்கள், கிறிஸ்தவ மதத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்து மதத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பௌத்த மதம். அப்ப எங்கட பிள்ளைக்கு சின்னத்திலிருந்தே அது தெரியும். ஆனால் இஸ்லாமிய ஸ்கூலுக்கு அனுப்பினாக்கா, முஸ்லிம் ஸ்கூல்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுவது ஆயத்துக்களை ஓதி ஹதீஸ்களை வாசிச்சு, புள்ளைகள் நினைக்குது குரானையும் ஹதீஸையும் தானே அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி புள்ளைகளுக்கு அதை சொன்னதோட மார்க்கம் இதுதான் என்று சொல்லி அந்த புள்ளைகளுக்கு சின்ன புள்ளைகளாக இருக்கும் பொழுது அது அப்படியே மனசுல பதிஞ்சிருது. அதனால இஸ்லாமிய ஸ்கூல்களுக்கு அனுப்புறது என்பது மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலத்துல கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போனதால எங்கிற புள்ள என்ன செய்ய வழி தவறி போய்விட மாட்டார். மத்த ஸ்கூல்களுக்கு போனதால எங்கிற பிள்ளைகள் வழிகட்டு போய் விட மாட்டார். முஸ்லிம் ஸ்கூல்கள் எடுத்தாக்கா அந்த முஸ்லிம் இஸ்லாமிய ஸ்கூல்கள் ஒவ்வொன்றிலையுமே அங்க கற்கை நெறிகளை, இஸ்லாமிய பாடங்களை படிச்சு கொடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்று சொல்றதை விட 100க்கு 100 என்றே சொல்லேன். எல்லா ஸ்கூல்கள்லையும் அதிகமாக வஹாபிய கொள்கைகளை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு டீச்சர்ஸ்மார்களாக இருக்காங்க. அது ஆண்களாக ஆசிரியர்களாக அல்லது பெண் டீச்சர்ஸ்மார்களாக ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிலைமைகளை இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். மிச்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும். இஸ்லாத்துக்கு முரணான ஒட்டுமொத்த விஷயங்கள் இன்றைக்கு பாடசாலைகளில் புகுத்தப்படுகின்றது. குரானை பத்தி சொல்லுது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். குரான் அல்லாஹ்வுடைய கலாம். இத பிடிக்கிறவங்க குரானை தொடுறதாக இருந்தா அவங்க சிறு தொடக்கு பெரு தொடக்கு என்று சொல்லக்கூடிய ரெண்டை விட்டும் நீங்கிக்கணும். உழு இல்லாதவர்கள் கூட குரானை ஒரு விரலால பிடிக்கவும் மேலா, தொடவும் மேலா. குளிப்பு கடமையானவர்கள் குரானை பிடிக்கவும் மேலா, குரானை ஓதவும் மேலா. ஆனா இன்றைக்கு முஸ்லிம் ஸ்கூல்ல இன்றைக்கு சாதாரணமாக படிச்சு கொடுக்கப்படுவது, துப்புரவில்லாத காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் குரானை ஓதலாம், குரானை பிடிக்கலாம், அது ஒரு நார்மல் புக் என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்யப்படுவது, அந்த பிள்ளைகளுடைய தலையில போடப்பட்டு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப இதெல்லாம் மிச்சம் நாங்க கண்ணும் கருத்துமாக எங்கட பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாக இருக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், மதரசாக்கு அனுப்பிட்டோம், எங்கட கடமை முடிஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துட்டோம், ஓதலை கொடுத்துட்டோம் என்று சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. புள்ள என்ன படிக்குது, காலம் பொல்லாதது, என்ன நடக்குது. இன்றைக்கு எத்தனையோ வீடுகள், முந்தி எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த வீட்டில இருக்கக்கூடியவர்கள் ஒன்றோ காதிரியா தரீக்காவா இருக்கும், இல்லாட்டி ஷாதுலியா தரீக்காவா இருக்கும், இல்லாட்டி ஜிஸ்தியாரிஃபாயா, ஏதோ ஒரு தரீக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த காலத்துல எல்லா வீட்டிலையும் இருந்தாங்க. அதே அமைப்புல வாழ்ந்த எத்தனையோ பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு காதிரியாவும் இல்ல, ஷாதுலியாவும் இல்ல, ரிஃபாயாவும் இல்ல, ஜிஸ்தியாவும் இல்ல, பிள்ளைகளுக்கு அந்த தரீக்கத்துகளோட எந்த கனெக்ஷனும் கிடையாது. தரீக்கத்தோடு ஜாயிண்டாக இருந்தால்தான் அந்த பிள்ளைகளுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். கைப்பிடித்த ஷேகுமார்கள் அந்த பிள்ளைகளை வழிதவறி விடாமல் அந்த பிள்ளைகளை ஷேகுமார்கள் கை கொடுத்து அவர்களை கரை சேர்ப்பார்கள். ஏன், தரீக்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த ஞானங்கள், தரீக்கத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய உபதேசங்கள் அனைத்தும் ஈமான் சம்பந்தப்பட்டது. வெறுமனே இஸ்லாத்தை மட்டும் படிச்சிட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், வெற்றி பெற முடியாது. இஸ்லாம் என்பது எங்களுடைய ஷரியத் மாத்திரம் இருந்து ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற முடியாது. ஷரியத்தோடு சேர்த்து தரீக்கத்தும் ஒரு மனிதனோடு இணைந்தால்தான் அவன் வாழ்க்கையில் முழுமை பெற முடியும். எப்படி ஒரு கையை எடுத்துக்கொண்டாக்கா உள்ளங்கை புறங்கை எல்லாத்துக்கும் 2 பக்கம்.
இந்த சுவர் எடுத்தாக்கா இந்த சுவர் இந்த ஓளுடைய உள்பக்கம் நோட்டிக்குது, வெளிப்பக்கம் நோட்டிக்கு. எதை எடுத்தாலும் ஒரு பேப்பர் எடுத்தாலும் பேப்பருடைய ஒரு பக்கம் அடுத்த பக்கம் ரெண்டு பக்கம் ஈக்குது. எதை எடுத்தாலும் ரெண்டு பக்கம் இல்லாத ஏதாவது ஒன்றை சொல்லுங்க, உலகத்தில் ஏதாவது ஈக்குதான்? ஒன்றுமே இல்லை. அப்ப இதே மாதிரி தான் இஸ்லாத்தினுடைய ஒரு பக்கம் ஷரியத் என்று சொன்னால் அடுத்த பக்கம் தரீக்கத். தரீக்கத்தை விட்டு போட்டு ஷரியத்தை மட்டும் பின்பற்றினாலும் வெற்றி பெற முடியாது. ஷரியத்தை விட்டு போட்டு தரீக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சில பேர் சொல்றது, அவங்க தொழுறதும் இல்ல, சில பேர் கண்ட வாக்கில உலகத்துல நடப்பாங்க, நடந்துட்டு நாங்க பிடிச்ச ஷேகுமார் எங்களை கைவிட மாட்டாங்க. அதெல்லாம் பகல் கனவு. எந்த ஒரு ஷேகும் அப்படி சொல்லல. என்ன முரீதுகள் தொலாட்டி அவங்க எந்த ஹராத்தை செஞ்சாலும் அவனை நான் கை கூர்த்து காப்பாற்றுவேன் என்று சொல்லல. என்றைக்கு அந்த தரீக்கத்துல வாழக்கூடியவர்களுக்கு அந்த ஷரியத்து இல்லாம போகுதோ, தரீக்கத்தினுடைய கனெக்ஷன்கள் இல்லாம போகுதோ, அந்த ஷேகுக்கும் முரீதுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்கள் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகி அந்த தரீக்கத்துக்கும் அவனுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. இன்றைக்கு எங்கள் அதிகமானவர்கள் அப்படித்தான். நான் தொழுறது இல்ல கேட்டா சொல்ல என்ற ஷேகுமார் அல்லாமா மாப்பிள்ளை இலபையாலிம் ரலியல்லாஹு அன்ஹு இலங்கையில இந்தியாவில இருந்து வந்தாங்க. இலங்கைக்கு பிசினஸுக்காக வேண்டி வந்தாங்க, வியாபார செய்யறதுக்காக வேண்டி வந்தாங்க. வந்து பார்த்தா இலங்கையில இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை மோசம். முஸ்லிம்களுடைய நிலைமை மோசம். வெறுமனே பேரளவுல தான் முஸ்லிம்களா இருந்தாங்க. ஷரியத் இல்ல அவங்கள்ட்ட, தரீக்கத்தும் இல்ல, ஷரியத்தும் இல்ல, தரீக்கத்தும் இல்ல. சில பேர் தரீக்கத் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க, பேரளவுல காதிரியா ஷாதுலியா ஜிஸ்தியா ரிஃபாயான்னு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் தரீக்கத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. ஷரியத்தை விட்டு மிச்சம் தூரமா இருந்தாங்க. இதை பார்த்து அல்லாமா மாப்பிள்ளை பாலிம் அவங்க வந்த நோக்கத்தை அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. பிசினஸுக்காக வந்தவங்க பிசினஸ விட்டு போட்டு மக்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தணும், அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தணும் என்பதற்காக வேண்டி அவங்க இலங்கையில் வந்து மிக பெரும் சாதனைகளை செஞ்சாங்க. எப்படிப்பட்ட சாதனை? இன்றைக்கு முழு ஸ்ரீலங்காவுக்கு கூடியவங்க சேர்ந்து ஒரு பள்ளியை உருவாக்குறதுன்னு சொன்னாலும் கஷ்டமான வேலை. எவ்வளவோ பிரச்சனைகள், கவர்மெண்ட் அப்ரூவல் எடுக்கணும், எத்தனையோ விஷயங்கள், அக்கம் பக்கத்துல எதிர்ப்புகள் வரும், குரோதங்கள் வரும், துவேஷங்கள் எல்லாம் இருக்கும். இத்தனைக்கு மத்தியில் அல்லாமா மாப்பிள்ளை இலபையாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? ஸ்ரீலங்கால மட்டும் கிட்டத்தட்ட 355க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களை உருவாக்கினாங்க. பள்ளிவாசல்கள் இல்லாத இடத்துல எல்லாம் போயிட்டு தக்கியாக்களை பள்ளிவாசல்களை உருவாக்கி மக்களை அந்த பள்ளியோடு தக்கியாவோடு ஜிக்ரோடு சுக்ரோடு அவங்களை வாழக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தினாங்க அல்லாமா மாப்பிள்ளை இலபையாலிம். மாப்பிள்ளை இலபையாலிம் ஷரியத்தில் மிகவும் நுணுக்கமானவர்கள். சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் தொழாத மனுஷன் அவன் வானத்தில் பறந்தாலும் சரி, தண்ணிக்கு மேலால நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அற்புதம் காட்டினாலும் சரி, அவன் பொய்யன், அவன் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது. என் ஹதீஸ் தெளிவா சொல்லுது, லா ஸஹம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத்த லஹு. தொழுகை இல்லாதவனுக்கு நான் முஸ்லிம் என்று சொல்றதுக்கு எந்த ரைட்டும் இல்லை, இஸ்லாத்தில எந்த பங்கும் இல்லை. எனவே தொழாத ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கராமாத்துக்கள் என்று சொல்லி அவன் மெஜிக் காட்டினாலும் கூட அவனை நீங்க நம்பிராதீங்க, அவன் உண்மையானவன் இல்ல என்று சொல்லி அல்லாமா மாப்பிள்ளை இலபையாலிம் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்ரீலங்காவுக்கு நிறைய ஹிதமத்துக்கள் செஞ்சவன். எனவே ஷேகுமார்களுடைய தொடர்பு, ஒரு மனிதன் ஒரு தரீக்கத்தில பைஅத்தானது அக்ரிமெண்ட் உடன்படிக்கை செய்யற நேரத்துல அந்த ஷேகுமார்களிடத்துல முதலாவது அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? என்ன அக்ரிமெண்ட்? தரீக்கத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த ஷேகுமார் எங்களிடத்துல பைஅத்து செய்யறதுக்கு முன்னால நீ ஷரியத்தில் பேணுதலா இருக்கணும், 5 வக்து தொழுகையை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஹராம் ஹலாலில எப்பவுமே மிச்சம் பக்குவமா இருக்கணும், பேணுதலா இருக்கணும் என்ன அந்த எக்ரிமெண்ட் பையத்தை செஞ்சிட்டு தான் அதுக்கு போய் தரீக்கத்தா என்ன, தரீக்கத்தோட நீ ஜாயிண்ட் ஆகி இருப்பதற்கு கனெக்ஷன் இருப்பதற்கு நீ இன்னென்ன அவுராதுகளை கண்டினியூ பண்ணு, இன்னென்ன விருதுகளை மிஸ் பண்ணாம ஓதிவா, தரீக்கத்தினுடைய இன்னென்ன விஷயங்கள்ல நீ எப்பவும் கனெக்ஷனா இருந்துக்கோன்னு சொல்லி தரீக்கத்தினுடைய விடயங்களை ஒவ்வொரு தரீக்கத்திலையும், காதிரியாவாக இருக்கலாம், ஷாதுலியா ரிஃபாயா ஜிஸ்தியா நக்ஷபந்தியா சுஹரவர்தியா எந்த தரீக்கத்தா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களும் செய்கின்ற பையத் அதுதான். அப்ப ஷேகுமார்களிடத்தில் நான் இப்படிதான் நடப்பேன் என்று சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தொழுகையும் இல்ல, ஹராம் ஹலால்ல பேணுதலும் இல்ல, தரீக்கத்தினுடைய விருதுகள் கொடுக்கப்பட்ட விருதுகளை கூட அவுராதுகளை கூட ஓதுற நிலைமையில இல்லை என்று சொன்னாக்கா
அந்த ஷேகுக்கும் இந்த முரீதுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அந்த ஷேഖவருக்கு முரீதும் இவர் இந்த முரீதுக்கு அந்த ஷேகாக இருக்க மாட்டார், இந்த முரீத் அந்த ஷேகுக்கு முரீதாக இருக்க மாட்டார். அவங்களுடைய கனெக்ஷன் அப்படியே முடிஞ்சது. எனவே சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், அந்த ஷேகுமார்கள் தரக்கூடிய அந்த பைஅத், அந்த கனெக்ஷன் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நாங்க அந்த ஷேகுமார்களிடத்துல கொடுத்த வாக்குகளை காப்பாற்றிக் கொண்டு இருப்போமோ அந்த அளவுக்கு இருக்கு. அந்த வகையில தான் குத்துபுல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஷரியத்தில் எந்த அளவுக்கு பேணுதலா இருக்கணும் என்றதுக்கு கௌதுநாயகத்தினுடைய ஒரே ஒரு வரலாறை மட்டும் நான் சொல்லி அடுத்த விடயத்துக்கு வருகின்றேன். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு தடவை ஷரியத் தீனுல் இஸ்லாம் மார்க்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுது, முறையிடுது. என்னது? அபூபக்கருல் ஹம்மாமி என்று சொல்லக்கூடிய ஒருவரை பத்தி. அபூபக்கருல் ஹம்மாமி என்று சொல்லக்கூடியவங்க அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரும் இறைநேச செல்வர், ஒரு அவுலியாக்கள் ஒருத்தரா இருந்தார். அவரை பத்தி ஷரியத் கௌதுநாயகத்தினிடத்துல குத்துபு நாயகத்திடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னது? இந்த அபூபக்கருல் ஹம்மாமி மார்க்க சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல கேலசாய்க்கிறாரு, பொடுப்போக்காக இருக்கிறாரு என்று சொன்னார். மார்க்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்ப உடனே கௌது நாயகம் அவர் அபூபக்கருல் ஹம்மாமிய கூப்பிட்டு, தீனுல் இஸ்லாம் மார்க்கம் என்னிடத்துல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுது, எனவே இன்னென்ன விஷயங்கள்ல நீங்க மிச்சம் பேணுதலா நடந்துக்கோங்க, கேலஸா இருந்துடாதீங்க, கவனமாக பக்குவமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணினாங்க. அட்வைஸ் பண்ணியும் கூட அவர் அவருடைய போக்கிலேயே பேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் விலாயத்து பெற்ற ஒரு அவுலியாக்களில் ஒருவர். கௌது நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு விலாயத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். திருப்பி கேள்வி கேட்பாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, விலாயத்தை கொடுக்கிறது ஒருத்தர் அவுலியாவாக்குறது எல்லாம் அல்லாத வேலை தானே, நீ என்ன குத்துபு நாயகம் கொடுக்கிற? குத்துபு நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அபுல் ஹசன் ஷாதுலி நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ரஃபாயி நாயகம், ஜிஸ்தி நாயகம், ஹாஜா நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த பவரை நாம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அல்லாஹ் அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்களை அந்தந்த பவர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப கௌது நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பவர்களில் ஒன்றுதான் ஒருத்தர் வலியாக அவுலியாவாக இல்லாத ஒருத்தரை அவங்களுக்கு அவுலியாவாக ஆக்க ஏழுமான ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி விலாயத் உள்ள ஒருத்தர் அவுலியாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அவருடைய விலாயத்தை பறித்து பிடுங்கி எடுக்கக்கூடிய பவரையும் கௌது நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்ப கௌது நாயகம் அபூபக்கருல் ஹம்மாமி என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேசருக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியும் கூட அதற்கு பிறகும் அவங்க கேலஸாக இருந்ததை பார்த்து அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, அபூபக்கருல் ஹம்மாமி அவங்களுடைய நெஞ்சில கைய வச்சு, கௌது நாயகத்தினுடைய கைய வச்சு அப்படியே ஏதோ ஒன்ற உருவி எடுக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஊண்டி அப்படியே கையை எடுத்தாங்க. அதோடு அவருடைய விலாயத்து பறிக்கப்பட்டது. அவுலியாவாக இருந்தவர்கள் அவங்களுடைய விலாயத்து பறிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இந்த பகதாதனுடைய எல்லைக்குள்ளால உங்களுக்கு இருக்க முடியாது, பகதாதை விட்டும் நீங்க வெளியே போயிட்டுங்க, பகதாதை விட்டும் நீங்க வெளியே போயிட்டுருங்க என்று சொல்லி கௌது நாயகம் அந்த அபூபக்கருல் ஹம்மாமிய வெளியே போட்டாங்க. இப்படி அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அபூபக்கருல் ஹம்மாமி அவங்களுடைய தாயார், வயது முதிர்ந்த ஒரு தாயார், அவங்க கௌது நாயகத்திடத்துல முறையிடுறாங்க, ஷேக நாயகமே, என்ற மகனுக்கு பகதாதுக்குள்ளால வர ஏலான்னு சொல்லி நீங்க தடை விதிச்சிருக்கிறீங்க. அப்ப அதற்கிடையில இவரு எத்தனோ தடவை ஒத்தருக்கும் தெரியாம நடிஜாமத்துல எல்லாம் பகதாதுக்குள்ள வருவோம் என்று ரகசியமா வாரார். பகதாதினுடைய அந்த போர்டர் வரும் பொழுது அவருக்கு அதுக்கு அங்கால வரையலாம், அப்படியே முகம் குப்பர கீழே விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவார். களவுல வாரத்துக்கு ட்ரை பண்ணாலும் அவருக்கு வரையலாம், எத்தனோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தார் கொலையலாம். ஏன் கௌது நாயகத்தினுடைய ஓர்டர் பகதாதினுடைய அந்த போர்டருக்கு வெளியே நீங்க போயிட்டுரும். அப்ப என்ன செஞ்சார், நான் வந்தாதான் கீழே புழுறன் மயங்கி புழுறன் என்று சொல்லி சில பேருக்கு காசு பணங்களை கொடுத்து என்னைய தூக்கி கொண்டு போயிட்டு பகதாதுக்கு உள்ளால என் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொண்டாந்து விடுங்களே என்று சொல்லி சில பேருக்கு காசு பணங்களை கொடுத்து கூலிக்கு பிடிச்சு சில பேர் என்ன செஞ்சாரு, அழைச்சி அப்படி தூக்கி கொண்டு போகுமாறு சில பேரை ஏற்பாடு செஞ்சார். யாராவது இவரை தூக்கி கொண்டு போனாக்கா இவர் அப்படி அந்த பகதாதுடைய போர்டர் வரும் பொழுது அப்படியே மயக்கம் போட்டு முகம் குப்புற கீழே விழுந்துவாரோ, யாராவது இவரை தூக்கி கொண்டு வந்தாலும் தூக்கி கொண்டு வர ஆட்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மயக்கம் போட்டு கீழே அப்படியே முகம் குப்புற விழுந்துருவாங்க.
இவர் தான் சரிப்பட்டு வர மாட்டாரு, இன்னொருத்தர கூலிக்கு பிடிச்சா